முக்கிய செய்தி: அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக டிஜிபி சென்னை காவல் ஆணையரிடம் விசாரணை. உண்மை கண்டறியும் குழு விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் தற்போது இணைப்பில் இணைந்திருக்கிறார். வீரகுமார், நீங்க விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரம்யா. அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவமானது தமிழகம் முழுவதுமே பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில இந்த சம்பவத்துல என்னதான் நடந்திருக்கும் என்பதற்காக தேசிய மகளிர் ஆணையத்தின் உண்மை கண்டறியும் குழுவானது நேற்று இரவு சென்னை வந்தடைந்திருந்தார்கள். இந்த குழுவுல மொத்தம் 3 மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர்களும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியும் இடம்பெற்றிருந்தார். குறிப்பாக இவர்கள் இன்று காலை 9 மணியிலிருந்தே மாலை 4 மணி வரை சுமார் 7 மணி நேரங்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல தொடர்ந்து பதிவாளர், அதே போல காவலாளிகள், அங்க இருக்கக்கூடிய CCTV காட்சிகள், அங்க இருக்கக்கூடிய அந்த இடங்கள் என பல்வேறு துறைகள் சம்பந்தமாக அந்த இடத்துல விசாரணை நடத்தி வந்த நிலையில இது தொடர்பாக ஆளுநரை சந்தித்து ஆளுநரிடமும் விசாரணை தொடர்பாக 1 மணி நேரத்திற்கு மேலாக பேசி அவர்களுடைய கலந்தாலோசனை செய்தனர். இந்த நிலையில இந்த விசாரணை ஒரு பக்கம் முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விருந்தினர் மாளிகையில தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால், அதே போலவே சென்னை மாவட்ட காவல் ஆணையர் அருண், அதே போல உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், இவர்கள் மூவரோடு தற்போது அந்த தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய குழுவினர் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவம் எப்படி நடந்தது, தமிழக காவல்துறை சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக இந்த தமிழக காவல் அதிகாரிகளிடம் அந்த தேசிய மகளிர் ஆணைய குழுவினர் கேட்டிருந்திருக்கிறார்கள். அவர்களும் தொடர்ச்சியாக 1 மணி நேரத்திற்கு மேலாக டிஜிபி சங்கர் ஜிவால், காவல் ஆணையர் அருண் உள்ளிட்டோர் விளக்கமும் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவமானது அந்த பெண்ணினுடைய FIR தகவலானது எப்படி பொது வெளியில் பகரப்பட்டது, அதற்கு யார் காரணம், அதுபோல இதுவரை இந்த வழக்குல தமிழக காவல்துறை சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாகவும் இந்த தேசிய மகளிர் ஆணைய உண்மை கண்டறியும் குழுவினர் டிஜிபி சங்கர் ஜிவால், காவல் ஆணையர் அருண், அதே போல உள்துறை செயலாளர் தீரஜ்குமாரிடம் விளக்கமாக கேட்டிருந்திருக்கிறார்கள். அவர்களும் இது தொடர்பாக 1 மணி நேரத்திற்கு மேலாக சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையில விளக்கம் அளித்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில நாளை 2வது நாளாக இந்த விசாரணையானது தொடர உள்ள நிலையில 3வது நாள் அல்லது இதற்கு பிறகு இந்த டெல்லிக்கு சென்று இந்த விசாரணை தொடர்பாக மத்திய அரசிடம் இந்த தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உண்மை கண்டறியும் குழு தகவலாக அறிக்கையும் தாக்கல் செய்ய இருக்கிறது. இந்த தகவல் அறிக்கைக்கு டிஜிபி சங்கர் ஜிவால், அதே போல சென்னை காவல் ஆணையர் அவருடைய பேட்டியானது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்த நிலையில அவர் தமிழக காவல்துறை சார்பாகவும் சென்னை மாவட்டம் சார்பாகவும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, FIR தகவலானது எப்படி வெளியானது, இந்த ஒரு முக்கிய முடிவுகளானது இந்த வழக்குக்கு ஒரு முக்கிய அந்த அம்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதை எல்லாத்தையும் வைத்துதான் அவர்களுடைய அந்த வழக்கினுடைய தீர்மானம் என்பது இருக்கக்கூடும். இதைதான் அவர்கள் மத்திய அரசிடம் தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில 1 மணி நேரத்திற்கு மேலான சந்திப்பானது நிறைவு பெற்று தற்போது சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விருந்தினர் மாளிகையில் இருந்து மூவரும் வெளியே இருக்கிறார்கள். ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார்.